ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே அவிஸ் சமையல் சேனல் மூலயமா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. தீபாவளி அதுவுமா ஸ்வீட் இல்லைன்னா எப்படிங்க? அதுதான் நம்ம இன்னைக்கு அவிஸ் சமையலில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான கேரட் காலாக்கண்டு தான் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, ஆன் ஹெல்த்தி நோட் இந்த ஸ்வீட்டு நம்ம கேரட்டில் தான் பண்ண போகிறோம். வாங்க இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தோல் சீவிட்டு இதை நல்லா துருவிக்க போகிறோங்க. இப்போ இந்த கேரட்டை நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சன்னமாக துருவிக்கலாங்க. இப்போ இந்த டெக்ஸ்சர் வந்து முக்கியங்க. ஏன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த கேரட் அங்கங்கே தட்டுப்படும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டு கூட இந்த காலாக்கண்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்திருக்கேங்க. இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மல் பால்கோவாவை வாங்கிக்கிங்க. அதில் எவ்வளோ ஸ்வீட் கம்மியாக போடுறது அப்படிங்கிறது நான் போக போக உங்களுக்கு வீடியோவில். இப்போ இன்றைக்கி இந்த கேரட் காலாக்கண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த நெய்யில் தான் நம்ம வந்து இந்த கேரட்டை வதக்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் சொரக்காய் பாயசம் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்த சொரக்காயையும் இதே மாதிரி நெய்யில் தான் வதக்கியிருந்தேங்க. இப்போ இந்த கேரட்டையும் நான் இந்த நெய்யில் போட்டு வதக்கிக்க போகிறேன். சொரக்காய் பாயசத்தில் பண்ண மாதிரியே தாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த பாயசம் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பாயசமும் பாருங்கள். இந்த தீபாவளிக்கு சொரக்காய் பாயசமும் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த கேரட்டை நம்ம எந்த அளவுக்கு வதக்க போகிறோம் அப்படின்னா அதில் இருக்க வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு இந்த நெய்யிலேயே இந்த கேரட்டை நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கிக்கிங்க. இந்த கேரட்டில் இருக்க ஈரப்பதம்லாம் ஃபுல்லாக போகணும். இப்போ முன்னாடிக்கும் இப்போத்துக்கும் இந்த கேரட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டும் நெய்யும் ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கேரட்டும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி இருக்கும். இப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நான் ஏற்கனவே ஃபுல் க்ரீம் மில்கை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் 1 கப் சேர்த்திக்க போகிறேன். இப்போ நான் வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட் கப் அப்படிங்கிறனால அதில் 2ஆக சேர்த்திக்கிறேன். ஆக்சுவலாக அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பாலில் தான் இந்த கேரட்டு வேக போகுதுங்க. இது ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறனால இதை கைவிடாமல் கொஞ்சம் அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த கேரட்டு இந்த பாலில் தான் வேக போகுது. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம். ஆனால் ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி இப்போ இந்த கேரட் வெந்துட்டு இருக்க டைமில் உங்களுக்கு கேரட்டை பற்றின ஹிஸ்ட்ரி சின்னதாக சொல்கிறேங்க. முன்னெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரட் வந்து இந்த ஆரஞ்சு கலர்லேயே கிடையாது. எல்லோ கலர், ரெட் கலர், பர்பிள் கலரில் தான் இருந்தது. ஆமாங்க, பர்பிள் கலரில் தான் இருந்தது. பின்னாடி டச் பீரியடில் தான் ஆராய்ச்சிலே இந்த ஆரஞ்சு கலரில் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரட்டை உருவாக்குனாங்க. இப்போ இந்த பால் நம்ம ஆக்சுவலாக 1 கப் ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, இது பாதி அளவுக்கு சுண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் பவுடர் எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா இதுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா சுண்டி வருது பாருங்க உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன்.
இது நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கல அப்படின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சுகரை கம்மி பண்ணிட்டு நார்மல் பால்கோவாவே சேர்த்திக்கலாங்க. இப்போது சர்க்கரை போட்டிருக்கனால இது நல்ல ஒரு இலக்கம் கொடுக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சுகர் மெல்ட் ஆக ஆக இது நல்ல ஒரு இலக்கம் கொடுத்துட்டே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு பாதாமை துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பிஸ்தாவையும் துருவி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இஷ்டம் தாங்க. உங்களுக்கு முந்திரி இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் நெய்யில் பொரிச்சு இதோட ஆட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துலாம். இப்போ இது நல்லா இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வேகட்டுங்க. இப்போ இது எல்லாம் கம்பைன் ஆகி வர இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோவாவை இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கல அப்படின்னா நார்மல் பால்கோவா சேர்த்திக்கிங்க. ஆனால் சர்க்கரை நம்ம 1/4 கப் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பால்கோவாவை அதோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரத்துலலாம் இப்படி ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க இதுக்கு ஸ்டேஜ். இன்னொரு 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ஓரத்துலலாம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேயில் போட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மோல்டில் எல்லா பக்கம் நெய்யை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் போடுறீங்கன்னா அந்த கப்லேயும் நீங்கள் நெய் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு மேலே நான் இது மோல்டு அப்படிங்கிறனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மோல்டில் நான் போடுறேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரையும் நல்லா லைன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் நெய் க்ரீஸ் பண்ணிக்க போகிறேங்க. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இந்த மோல்டுலேருந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம தட்டிகிட்டு இருக்க வேண்டியதில், அதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காலாக்கண்டை இப்போ இந்த ட்ரேயில் நான் போடுறேன். இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஒரு தடவை டேப் பண்ணிக்கிங்க. இது எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே சைஸில் வர மாதிரி நல்லா அதை தடவி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது எல்லா பீஸும் ஒரே சைஸில் ஈவனாக வருங்க. இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம செய்யும் போதே கொஞ்சம் நம்ம பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா தூவியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பாதாம் பருப்பும் நான் சீவி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் இது மேலே ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எல்லா பக்கமும் கவர் பண்ண போகிறேங்க. கவர் பண்ணி இது செட் ஆகிறதுக்காக ஒரு 1 ஹவருக்கு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் இந்த கலக்கண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, மேலே ஒரு தட்டு வச்சு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ஆகுங்க இது நல்லா செட் ஆகிறதுக்கு. இப்போ நான் நல்லா கவர் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வச்சிடுறேங்க. இப்போ 1 ஹவர் கழித்து நான் காலாக்கண்டு வெளியே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 1 ஹவர் செட் ஆனனால நம்மளுக்கு கட் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக வருதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக கத்தியில் கட் பண்ண முடியுதுன்னு. 2வது பார்த்தீங்கன்னா கத்திலையும் நல்லா ஒட்டாமல் வருது. அவ்வளோதாங்க, சூப்பரான தீபாவளிக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
கேரட்டோட இனிப்போட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து நல்ல சேஃபான தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு முறை அவிஸ் சமையல் சேனல் மூலிமா உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அவிஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய்.